இன்னொரு அடி அவர் மேல விழுந்துச்சு, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாமா 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 எழுந்துறீங்க. என்னாச்சு மாமா? ஐயோ, ரத்தம் வருதே. ஐயோ மாமா, ரத்தம். என்ன மாமா இது? என்னாச்சு? அண்ணா, தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். எடுத்துட்டு வரமா? ஒண்ணும் இல்ல மாமா. இந்தாங்கம்மா. இந்தாங்க, தண்ணி குடிங்க. அண்ணா, கொஞ்சம் கை பிடிங்களேன். வாங்க, எழுந்துருங்க மாமா. பாத்து எந்திரிங்க. மாமா, என்ன ஆச்சு மாமா? என்ன பிரச்சனை? நேத்து இவன் தாமா நான் கொண்டு வந்த நகையை அடிச்சிட்டு போயிட்டான். திருப்பி கேட்டா மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாமா. யோ, அறிவு இருக்காயா உனக்கு? வயசானவர்னு கூட பார்க்காம இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்க. மனுஷனா நீ எல்லாம்? மா, என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாதமா. நான் பாட்டுக்கு சும்மா நின்னுட்டு இருந்தேன். இவரு தாமா வம்பு இழுத்தாரு. என் நகையை திருப்பி கொடுன்னு மெண்டல் மாதிரி திரும்ப திரும்ப சொல்றாரு. இந்த ஆள் நகையை எவனோ அடிச்சுட்டு போனதுக்கு நான் என்னமா பண்ணுவேன்? இது பாரு, மாமா ஏதோ சந்தேகத்துல விசாரிச்சிருக்காரு. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? இப்படிதான் கண்ணு மண்ணு தெரியாம அடிப்பியா? இவர் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்ப நீ? நான் முதல்ல கையெல்லாம் வைக்கலாமா, பொறுமையா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இவதான் என் சட்டையை பிடிச்சி எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் அடிச்சேன். மாமா, என்ன இதெல்லாம்? இவன் போய் சொல்றாமா. இவன் தான் என் நகையை அடிச்சிட்டு போனான். இந்த இடத்துல தாமா அடிச்சான். எனக்கு நல்லா தெரியும். மா, அப்போல இருந்து இந்த ஆள் இதை தான் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல இந்த ஆளை மெண்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போமா. ரஞ்சிதா, என்னை நம்புமா. இந்த ராஸ்கல் தான் அந்த வேலையை செஞ்சான். போலீஸ் கிட்ட சொல்லி நீ அந்த நகையை வாங்கி கொடுமா. வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குமா. இங்க பாருங்க, சிசிடிவி கேமரா இருக்கு. எங்க வேணாலும் செக் பண்ணிக்கங்க. அந்த ஆளு யாருன்னு பாருங்க. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்ல, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. இல்ல ரஞ்சிதா, இவன் போய் சொல்றான். அமைதியா இருங்க, நீங்க போங்க. ஆமா, இல்லம்மா, அண்ணா, இவன் போய் நீங்க சொல்றான். போய் கார் எடுங்க, போங்க. சரிங்கம்மா. ராஸ்கல். மாமா, ரஞ்சிதா, என்ன மாமா? இவன் தாமா. மாமா, உங்களுக்கு நிறைய அடிபட்டிருக்கு. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் மாமா. வாங்க மாமா. ஐயோ, நகையெல்லாம் போச்சு. வித்யா, இந்தாம்மா கோவில் பிரசாதம் எடுத்துக்கோ. மா, பக்கத்துல இருக்க கோயில் தானே போனீங்க? ஏன் இவ்ளோ லேட்டா வரீங்க? வர வழியில ஜோசியரை பார்த்துட்டு வந்தேன். என்னம்மா திடீர்னு? அருண் கல்பனா கல்யாணத்தை உடனே முடிச்சிடலான்னு இருக்கேன். அதான் ஜோசியர்கிட்ட நாள் குடிச்சிட்டு வந்தேம்மா. ரொம்ப சந்தோஷமா. நானே இதைதான் சொல்லணும்னு இருந்தேன். நீங்க எப்படிம்மா இந்த முடிவுக்கு வந்தீங்க? ரஞ்சிதா நம்ம கிட்ட சவால் விட்டுட்டு போனது எனக்கு உறுத்தலாவே இருக்குமா. நம்மளை ஏமாத்தி நாடகம் ஆடினவ சவால்ல ஜெயிக்கிறதுக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. அவ ஏதாவது பிரச்சனை பண்றதுக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டா நல்லதுன்னு தோணுதுமா. அதுவும் இல்லாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கல்பனாவை நாம விருந்தாளி மாதிரி வச்சுக்கிறது? நம்ம குடும்பத்துல ஒருத்தியா நாம அவளை ஏத்துக்கிட்டோம். ஆனா ஊர் உலகத்துக்கு அது தெரியணும்னா அவளை சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு மருமகளை ஆக்கணும். அதையெல்லாம் யோசிச்சுதான் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துட்டேன். நான் நினைச்சதை நீங்க செஞ்சிட்டீங்கம்மா. ஆனா எந்த நல்ல காரியமாவது குறிச்ச நாள்ல எந்த பிரச்சனையும் இல்லாம சரியா நடக்கணும். எனக்கும் அந்த கவலையும் பயமும் இருக்கு வித்யா. அதனாலதான் இந்த தடவையும் யார்கிட்டையும் இதை பத்தி எதுவுமே சொல்ல போறதில்ல. நீயும் வாய் தவறி எதையாவது உளறி கொட்டிடாத. இந்த கல்யாண விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். கல்யாணத்தன்னைக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிம்மா. பலியாடுங்க தானா வந்து தலையை கொடுக்குதுங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. கல்பனா, ஏன் இங்கே நின்னுட்ட? வா வா கல்பனா. இந்த பிரசாதம் எடுத்துக்கோ. நாங்க பேசினதெல்லாம் நீ கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னை ஒரு வார்த்தை கூட கேட்காம முடிவெடுத்துட்டோன்னு நீ தப்பா நினைக்காத. எல்லாம் உன் நல்லதுக்காக தான். அத்தை, எனக்கு எந்த விளக்கமும் வேணாம் அத்தை. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான்.
நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் மனப்பூர்வமா ஏத்துப்பேன். ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா கல்பனா, ஏன் நிறுத்திட்ட? உன் மனசுல என்ன இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. அருண் இதுக்கு சம்மதிக்கணும்ல. என் பையன் என் வார்த்தைக்கு மறுபேச்சு பேசாம உடனே சம்மதிப்பாம்மா. உன் பார்வையோட அர்த்தம் எனக்கு புரியுது கல்பனா. அன்னைக்கு அருண் ரஞ்சிதாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தாம்மா. அதனாலதான் என்னோட முடிவை எதிர்த்து பேசினான். ஆனா இப்ப அவன் தெளிஞ்சிட்டாமா. ரஞ்சிதாவை நம்ம வீட்ல இருந்து மட்டும் இல்லம்மா, அவனோட வாழ்க்கையில இருந்து அவளை அமிச்சிட்டான். இனிமே அவனுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. என்னோட முடிவை மீறி அவன் போக மாட்டாமா. அந்த உத்தரவாதத்தை நான் உனக்கு தரேம்மா. அத்தை, அருண் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் நான் உங்களை நம்புறேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய்யுங்க. எனக்கு இது போதுமா, இதுவே போதும். நிச்சயதார்த்தம் தான் நான் எதிர்பார்க்காம என்னென்னமோ நடந்துருச்சு. உன் கல்யாணத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்காதுமா. நீ தைரியமா சந்தோஷமா இருமா. ம். வித்யா, இன்னொரு முக்கியமான முடிவு ஒண்ணு நான் எடுத்திருக்கேம்மா. கல்பனா அருண் கல்யாணம் முடிஞ்ச கையோட உன்னோட கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு இருக்கேம்மா. அம்மா, இப்ப எதுக்குமா அதை பத்தி பேசிட்டு? அண்ணி, இப்ப பேசாம வேற எப்ப பேசுறது? உங்களுக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறமா? அத்தை சரியான நேரத்துல ரொம்ப நல்ல முடிவை எடுத்திருக்காங்க. என் கல்யாணத்தை பத்தி அத்தை பேசினப்ப கூட நான் அவ்வளவு சந்தோஷப்படல. ஆனா இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ கல்பனா, ரொம்ப நன்றிமா. ஐயோ, என்னத்த நீங்க எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. உன் அண்ணனை நீயும் உங்க அம்மாவும் பறி கொடுத்தீங்க. அந்த விஷயத்துல உங்களுக்கு வித்யா மேல கோவம் இருந்துச்சு. ஆனா வித்யாவுக்கு கல்யாணம்னு சொன்னதும் அதையெல்லாம் மறந்துட்டு நீ ரொம்ப சந்தோஷப்படுறியே. அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணுமா. நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. அத்தை, என்னைக்காச்சும் ஒரு நாள் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு மாறிதானே ஆகணும். என் அண்ணனோட விதி முடிஞ்சிருச்சு, போய் சேர்ந்துட்டாரு. அவன் கோழ மாதிரி முடிவு எடுத்ததுக்கு பாவம் அண்ணி என்ன பண்ணுவாங்க அத்தை? இந்த தெளிவும் பக்குவமும் அன்னிக்கு என்கிட்ட இல்ல அத்தை. அதனாலதான் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நானும் அண்ணி மேல கோவப்பட்டுட்டேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தானோன்னு இப்பதான் எனக்கே புரியுது. அண்ணி, நான் இப்ப உங்ககிட்ட பேசினதுக்கெல்லாம் இப்ப உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐயோ கல்பனா, விடு. இப்ப எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? செஞ்ச தப்புக்கு சாரி கேட்கறது தானே அண்ணி நியாயம். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். நீங்க பழசெல்லாம் மறந்துட்டு அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். இதான் என் ஆசை அண்ணி. கல்பனா, ரொம்ப சந்தோஷமா. உன் முன்னாடி கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு வித்யா ரொம்ப சங்கடப்பட்டா. நீ என்ன நினைப்பியோன்னு எனக்கும் சங்கடமா இருந்துச்சு. ஆனா இப்ப நீ பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இனிமே எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம நான் வித்யாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அம்மா, ம், அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. ஏண்டி அப்படி சொல்ற? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைய வேண்டாமா? அத்தை, அண்ணி கல்யாணம் வேணாம்னு சொல்லல, மாப்பிள்ளை பார்க்க வேணாம்னு தான் சொல்றாங்க. எனக்கு ஒன்னும் புரியலையேம்மா. அண்ணி மனசுல வேற யாரையும் நினைச்சிட்டு இருக்காங்க அத்தை.
நான் சொல்றது கரெக்டான அண்ணி? வித்யா, கல்பனா சொல்றது உண்மையாம்மா? அம்மா இப்ப அத பத்தி எதுவும் கேட்காதீங்க. ஏய் வித்யா, இரு. கல்பனா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வித்யா யாரையாவது விரும்புறாளா? அது யாருன்னு உனக்கு தெரியுமாமா? கன்ஃபார்மா தெரியாம நான் எதுவும் சொல்ல முடியாது அத்தை. காலம் வரும்போது அண்ணியே சொல்லுவாங்க. நான் தேடி கொடுத்த வாழ்க்கை தான் அவளுக்கு சரியா அமையாம போச்சு. அவளா தேடிக்கிற வாழ்க்கையாவது நல்லபடியா அமையணும். கடவுளே. கல்பனா அருண் கல்யாணம் முடிஞ்ச கையோட உன்னோட கல்யாணத்தையும் முடிச்சிடலான்னு இருக்கேம்மா. என் அண்ணனை கொன்னுட்டு நீ இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியா வித்யா? அந்த பாலா கூட சந்தோஷமா வாழணும்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? அவனை வச்சு அவனை பைத்தியமா அலைய வைக்கிற. உன் ஆசையை நல்லா தூண்டி விட்டு அதாலேயே உன் வாழ்க்கைய நாசம் பண்ற. என்ன நிர்கதியா நிக்க வச்ச உன் குடும்பத்துக்கு கொடுக்க போற முதல் அடி உன்னை அழிக்கிறது தாண்டி. அது வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டி. மாமா, வலி இப்ப எப்படி இருக்கு? ஊசி போட்டதுனால பரவாயில்லம்மா. உங்களை இப்படி பார்க்கவே கஷ்டமா இருக்கு மாமா. நீங்க வேணும்னே நகைய தொலைக்கலன்னு எல்லாருக்குமே தெரியும். உங்களை மீறிதான் அது நடந்துச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு தடவை நடந்தா பரவாயில்லம்மா. ரெண்டாவது தடவை நான் இப்படி தொலைச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ வயசாகியும் எனக்கு விவரம் பத்தலை. நான் அடி முட்டாளா இருக்கேன். அதனால தான் என்னை ஈஸியாக ஏமாத்திட்டாங்க. சின்ன பசங்க அடிக்கடி பென்சில் ரப்பரை தொலைக்கிற மாதிரி நானும் நகையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேம்மா. என்ன நினைச்சு எனக்கே அசிங்கமா இருக்குமா? ஐயோ மாமா, என்ன மாமா இது? அழாதீங்க மாமா. ஏதோ கெட்ட நேரம் நகைய பறி கொடுத்துட்டீங்க. அதையே நினைச்சு புலம்புறதுனால என்ன ஆயிட போகுது? அதை மீட்கிற வழிய பத்தி தான் நாம இப்போ யோசிக்கணும். நகைய தேடுற வேலைய உங்க பையன் பாத்துக்க மாட்டாரா? இல்ல உங்க பொண்ணுங்க பாத்துக்க மாட்டாங்களா? நீங்க எதுக்கு மாமா திரும்ப தொலைச்ச இடத்துக்கே போனீங்க? வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியலம்மா. யார் முகத்தையும் பார்க்க முடியல. கல்பனா நகையை தொலைச்சிட்டமேன்னு அந்த உறுத்துல என் மனசை போட்டு அறுத்துச்சு. நமக்கு நெருக்கமானவங்க உயிருக்கு போராடும் போது ஏதாவது அதிசயம் நடந்து அவங்க பொழைச்சிட மாட்டாங்கன்னு தவிப்போம்ல, அப்படிதான் நானும் தவிக்கிறேன். ஏதாவது செஞ்சு அந்த திருடனை பிடிச்சிட மாட்டோமா, நகையை மீட்ட மாட்டோமான்னு அந்த நினைப்புல தான் திரும்ப அங்க போனேம்மா. மாமா, நகைய திருடினவ திரும்ப எப்படி மாமா அதே இடத்துக்கு வருவான்? அப்படியே வந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அவனோட சண்டை போடுற வயசா உங்களுக்கு? அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில நான் இல்லம்மா. என் புத்தி பேதலிச்சு போச்சு. அதுதான் யாரோ ஒருத்தனை அந்த திருட நினைச்சு சட்டையை பிடிச்சிட்டேன். தப்பு பண்ணாதவனை திருடன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வராதா? அதுதான் அவன் என்னை அடிச்சுட்டான். யார் செஞ்ச புண்ணியமோ அந்த சாமி சரியான நேரமா பார்த்து என்ன அங்க அனுப்பி வச்சுது. நான் மட்டும் வராம போயிருந்தா, ஐயோ நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு மாமா. அவங்க ஏடா கூடமா அடிச்சு
உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன மாமா பண்றது? உங்களுக்கு ஒண்ணுன்னா அத்தையால தாங்கிக்க முடியுமா? அத பத்தியெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? உங்க சட்டையில இப்படி ரத்த கரைய பார்த்தாலே அத்தை பதறி துடிச்சிருவாங்க. அவங்க கிட்ட என்னன்னு சொல்லுவீங்க? எப்படி நீங்க அத்தைய சமாதானப்படுத்துவீங்க? நீங்க நகைக்காக போனீங்கன்னு சொன்னா வீட்ல எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க மாமா. நகைய தொலைச்சதுக்காக அவங்க யாருமே கண்டிப்பா உங்ககிட்ட கோவப்பட்டிருக்க மாட்டாங்க. நடந்ததெல்லாம் நினைச்சு நீங்க தான் உங்க மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. அதுல இருந்து வெளியே வர பாருங்க மாமா. முடியலம்மா. குற்ற உணர்ச்சி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொன்றும் போல இருக்கு. ஒரு பொருளை தொலைக்கிறவனுக்கு தான் அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பும் இருக்கு. அது நடக்கிற வரைக்கும் நான் இப்படிதாம்மா இருப்பேன். மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. நகை போனா போட்டும், நீங்க அந்த குடும்பத்துக்கு முக்கியம் இல்லையா? நானா முக்கியம்? நான் எதுக்கும் லாயக்கில்லாத தண்டச்சோறுமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. நான் உண்மையதாம்மா சொல்றேன். என்னால அந்த குடும்பத்துக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லைம்மா. பிரயோஜனம் இல்லைனாலும் பரவாயில்ல, கையில இருக்கிறத அழிக்காம இருக்கணும்ல. நான் அதை அழிச்சிட்டேம்மா. பிசினஸ்னு புதுசா ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். நான் பொறுப்பு இல்லாம தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு என் பையன் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறாமா. அந்த கடனுக்கு வட்டி கட்ட கூட வக்கு இல்லாம கிடைச்ச நகையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேம்மா. 1 பவுன் 2 பவுன் போனா கூட பரவாயில்லன்னு மனசை தேத்திக்கிற நிலைமையில கூட என் குடும்பம் இல்லம்மா. அந்த பொண்ணு என்கிட்ட கொடுத்த நகை எவ்வளவு தெரியுமாமா? 20 பவுனுமா. டாலர் செயின், பாம்பே நெக்லஸ், 2 வளையல், 4 மோதிரம்னு அவ கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச மொத்த நகையும் கொடுத்தாம்மா. அதோட மதிப்பு எப்படியும் 10-15 லட்சம் வரும். அவ்வளவு பெரிய தொகையும் மொத்தமா தொலைச்சிட்டு நான் எப்படிமா நிம்மதியா தூங்க முடியும்? எதுவுமே நடக்காத மாதிரி எப்படிமா இருக்க முடியும்? என் குடும்பத்துக்கு நான் இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டேங்கிற நினைப்பே என்ன கொன்னுடாதா? மாமா, உங்க வேதனை எனக்கு புரியுது. கல்பனாவோட நகை கண்டிப்பா திரும்பவும் கிடைக்கும். நம்பிக்கையோட கொஞ்சம் காத்திருக்கிறது தான் நமக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி. அவ நகைய அடமானம் வச்சு என் பையனுக்கு கொடுக்கறது கூட என்னால முடியலையம்மா. அவகிட்டே நான் அதை திரும்ப ஒப்படைக்கணுமா? இல்லைன்னா என்ன யாருமே மதிக்க மாட்டாங்க. நீங்க நினைச்சது நிச்சயமா நடக்கும் மாமா. தைரியமா இருங்க மாமா, அழாதீங்க. ஏய் ரஞ்சிதா, எதுக்கு இங்க வந்த? ஒரு நிமிஷம். ஏய் மாமா வாங்க. அப்பா, என்னப்பா ஆச்சு? எப்படிப்பா உங்களுக்கு அடிபட்டுச்சு? அப்பா சொல்லுங்கப்பா, என்னாச்சு அப்பாவுக்கு? போய் பேசிக்கலாம்டா, வா. உள்ள போலாம் வாங்க. அப்பா என்னாச்சு சொல்லுங்க ரஞ்சிதா, என்னாச்சுன்னு கேக்குறல. மாமாவே சொல்லுவார் அருண். டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டோம். பெரிய காயம்லாம் இல்ல. கீழே விழுந்ததால நெத்தியில மட்டும் சிராய்ப்பு இருக்கு. பயப்பட வேண்டாம். நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ரஞ்சிதா, நீயும் உள்ள வந்துட்டு போமா. உன்னை வாசலோட அனுப்பி வைக்க என்னால முடியாதுமா. இல்ல மாமா, ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இப்போ கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காம நீ என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிமா. மாமா, நான் உங்க பொண்ணு மாதிரி. நன்றி எல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க மாமா. உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க. திரும்ப இந்த மாதிரி தனியாலாம் வெளியே போகாதீங்க.
அருண் பத்திரமா மாமாவை உள்ள கூட்டிட்டு போங்க. ஓகே ரஞ்சிதா. போங்க மாமா. சரிம்மா, பா என்னப்பா ஆச்சு? எப்படி? உள்ள போய் பேசலாம்டா. பாத்து வாங்கப்பா. சரிங்க, அதையே பேசி முடிச்சிடலாம். நான் சொன்ன அட்வான்ஸை மட்டும் ரெடி பண்ணுங்க, மத்தத பாத்துக்கலாம். என்ன ஆச்சுன்னு கேட்கறேன்ல, சொல்லுங்கப்பா. ஆமா. வாங்கப்பா பாத்து. ஐயோ மாமா என்னது இது? மாமா, ஐயோ மாமா என்ன என்ன ஆச்சுன்னு தெரியல மாமா. சுதா, அப்பா உட்கார வை. அப்பா உட்காருங்க. என்னப்பா இப்படி அடிபட்டு வாக்கா. என்னங்க மாமா என்னாச்சுன்னு பாருங்க. எதுக்கு இப்படி கத்துற? ஏதோ அடிபட்டு இருக்கு. என்னாச்சு? அம்மா ஐயோ என்னங்க ஐயோ, என்னாச்சுங்க? நீ போய் தண்ணி எடுத்து வா, என்னங்க போ. ஆச்சு? என்ன நடந்தது? டேய் என்னடா? எனக்கு என்ன ஆச்சு? தெரியலமா. கேட்டா அப்பா எதுவும் சொல்ல என்னங்க மாட்டாமா? என்னங்க சொல்லுங்க. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அருண் என்ன தெரியல வித்யா. இந்தாங்க தண்ணி குடிங்க. அப்பா பாத்து. எங்க என்னாச்சுங்க? தெரியலம்மா. என்ன ஆச்சுன்னு இப்பயாச்சும் சொல்லுங்கப்பா. நகையை பறி கொடுத்த இடத்துக்கு இன்னைக்கு போயிருந்தேம்மா. ஏங்க திரும்ப எதுக்கு அந்த இடத்துக்கு போனீங்க? அங்க போனா நகையை பத்தி ஏதாவது தெரியும்னு தோணுச்சுமா. நான் அங்க போனதுமே நகையை அடிச்சிட்டு போன மாதிரியே ஒருத்தன் அங்க வந்தா. அவ சட்டையை பிடிச்சி உலுக்கி என் நகை எங்கடான்னு கேட்டேன். அவன் பயங்கரமான முரடன் போல இருக்கு. என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாம்மா.